ஜனாதிபதி வேட்பாளர் 4 பேருக்குள்ளும் இன்று கள சூழலில் ஒரு போட்டியாளராக மாறியிருப்பது சஜித் பிரேமதாச அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தான் போட்டியாளர்களாக மாறியிருக்கு. அரசியலமைப்பில் இருக்கிற 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கா போலீஸ் அதிகாரம் தவிர்ந்த ஏனையவற்றை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார். நினைக்கிறேன் எதிர்வரும் நாட்களில் இந்த நகர்வுகள் மக்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோட வளமையாக பல வருடங்களாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தாயகத்திலிருந்து செலவும் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும், அது மட்டுமல்லாமலுக்கு ஒரு வரலாற்று ஆசிரியராகவும், அத்தோடு வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்த திரு சபா குபதாஸ் அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். வணக்கம் சபா குபதாஸ் அவர்களே. மீண்டும் மறுமுறை எங்களோடு இணைந்திருப்பதைட்டு மிக மகிழ்ச்சியோடு, உண்மையிலேயே இன்றைய அரசியல் நிலைப்பாடுகள் வண்ணம் இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் தொடரும். ஸ்ரீலங்காவில் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் பரப்புரைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் பல்வேறு விதமான, அதாவது ஒவ்வொரு தென்னிலங்கை தரப்புகளுடன் கூட்டணி சேருகின்ற கட்சிகள் ஒருபுறம், மறுபுறம் கட்சிகளுக்கு இடையிலான பிரசார நடவடிக்கைகள் போன்றன மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரம் தமிழர் தாயக பகுதியில் குறிப்பாக தேர்தல் தொடர்பான பெரிய அளவிலான நிலைப்பாடுகள் காணப்படாவிட்டாலும் எதிர்வரும் நாட்களில் தேர்தல் பிரசாரங்கள் சூடு பிடிக்கிற போதுதான் யாருக்கு வாக்களிக்கிறது என்ற நிலப்பாட்டில் மக்கள் சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றுதான் பல்வேறு கள நிலவரங்களில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் வடக்கில் ஒரு ஆலயம் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு மக்கள் சென்று தங்களுடைய வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் வெளிநாட்டு ராஜேந்திர தரப்புகளும் பல்வேறு விதமான மக்கள் சந்திப்புகளையும் கருத்து கணிப்புகளையும் மேற்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கு. வெளிநாட்டு ராஜதந்திரிகளின் நிலைப்பாடு தமிழர்களின் இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் பற்றிய விடயத்தில் உதாரணத்துக்கு இந்தியாவை பொறுத்தளவில் வண்ணம் கையாளல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் இதை கொஞ்சம் ஆழமாக கதைப்பது பொருத்தப்பாடாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்ட பரப்பில் கடந்த கால ஜனாதிபதி தேர்தல்கள், அதன் விளைவுகள், அதன் செயற்பாடுகள் எல்லாவற்றையும் முழுமையாக அவதானித்ததன் அடிப்படையில் இந்த நாட்டின் பூகோள நலன் சார்ந்த நாடுகள் தான் இந்த நாட்டின் தலைவர்களை தீர்மானிப்பதில் தங்களுடைய பங்கை வகித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி தலைவரை இந்த கதிரையில் இருத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கிறது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் பிரகாரம் தான் இலங்கையில் கொண்டு வரப்பட்டது. அதில் முதலாவது ஜனாதிபதியாக ஜெயவர்தனா அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த காலகட்ட பரப்பில் தான் இந்த பூகோள நாடுகளினுடைய பிரச்சனை கூர்மை அடைந்திருந்தது. அந்த நேரத்தில் இந்திய அமெரிக்க தரப்பு எதிர் தரப்பாகத்தான் இருந்தது. ஒன்று, இந்திய தரப்பை ஆதரிப்பதை அமெரிக்க தரப்பு விரும்பவில்லை, அமெரிக்க தரப்பு ஆதரிப்பதை இந்திய தரப்பு விரும்பாத ஒரு சூழல் அங்கு இருந்துதான் அந்த விடயத்தினுடைய கூர்மைதான் பிற்பட்ட நாட்களில் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த நாட்டுக்குள் வருவதற்கு மிக பிரதான காரணம் அந்த பூகோள நாடுகளினுடைய போட்டியும் அதனுடைய ஆதிக்கமும் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அதன் பிற்பாடு பின்னர் ஏற்பட்ட யுத்தங்கள், யுத்த காலத்தில் ஒவ்வொரு நாடுகளினுடைய செயல்பாடுகளும் அரசாங்கங்களுக்கு மாறி மாறி ஒரு பகுதி யுத்தத்தை ஊக்குவிப்பதாகவும் இன்னொரு பகுதி யுத்தத்தை தணித்து சமாதானத்துக்கு செல்ல வேண்டும் என்ற செயல்பாட்டையும் கொடுத்து கொண்டிருந்தது. எங்களை பொறுத்தவரையில்
இந்த பொது வேட்பாளர் என்கிற விவகாரம் உண்மையிலேயே நாங்கள் கடந்த கால ஜனாதிபதிமாருடைய செயற்பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆதரித்தும் எதிர்த்தும் அவர்களுடன் அரவணைத்து போயும் எங்களால் ஒன்றையும் பெற முடியவில்லை என்ற நிலப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் இங்கு கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பொது வேட்பாளர் விவகாரம் என்பது பூகோள நலன் சார்ந்த நாடுகளினால் நன்றாக பார்க்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான விடை. காலம் நெருங்குகின்ற போது மட்டும்தான் எங்களால் அதற்கான முடிவுகளை எடுக்க முடியும் என்று சொல்லி தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்தன் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். இது பற்றிய தகவல்கள் தாயகத்தில் மக்களால் அல்லது ஊடக சம்பந்தமாக கணிப்பிடப்படும் விடயங்கள் வண்ணமாக. இலங்கை தமிழரசு கட்சி கடந்த மத்திய குழு கூட்டத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாத போனமைக்கான காரணம் அந்த கட்சிக்குள் இரு தரப்பாகி முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஜனாதிபதி தேர்தலுடன் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரு தரப்பு பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டிலும் இன்னொரு தரப்பு இல்லை, அதற்கு எதிராக தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் அங்கு அந்த நிலவரங்கள் இரு பிரிவாக அங்கு காணப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலோட நிலைப்பாடு எடுக்க முடியாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் தான் மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை அவ்வாறான சூழ்நிலை இருப்பதனால் அவர்கள், நான் நினைக்கிறேன், எதிர்வரும் நாட்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கான அலை எப்படி உருவாகிறது என்று பார்த்து, அல்லது ஏற்கனவே தாங்கள் சிலரிடம் ஏதாவது எதிர்பார்ப்புகளை பெற்றிருந்தால் அல்லது அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் தரப்புக்கு கைகாட்டுவதாக இருப்பதாகத்தான் பேசப்படுகிறது. முடிவு எடுப்பதற்கு தடையாக இருப்பது அவர்களுக்குடைய இருக்கிற முரண்பாடு. எந்த கட்சிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்தந்த கட்சிகள் இருக்கின்ற ஒரு சிறு குழுக்களாலேயே தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அதற்கான ஒரு நிறைவான முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற கட்சிகள் எவ்வண்ணம் மக்களை ஒரு சிறப்பான வழிக்கு முன்கொண்டு செல்வார்? நீங்கள் உண்மையிலே கேட்ட கேள்வி இந்த மக்கள் மத்தியிலும் இப்படியான ஒரு குழப்பங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. கட்சிக்குள் ஒரு முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியாத தரப்பினால் எப்படி ஒரு இனத்தினுடைய பிரச்சனைகளை ஒரு நிலைப்பாடாக முன்னெடுத்து செல்ல முடியும்? குழப்பகரமான ஒரு சூழ்நிலையைத்தான் உருவாக்கும் என்று மக்கள் மத்தியில் பொதுவாக பேசப்படுகிறது. அப்படியான குழப்ப நிலைகளால் வடகிழக்கில் மாத்திரமல்ல தென்னிலங்கையிலுமே கட்சிகள் இப்படியான குழப்பத்தால் அல்லாடி போய்விட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை எடுத்துக்கொண்டால் இந்த தேர்தலில் என்ன செய்வதென்று தெரியாமல் அதன் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா ஒரு அரசியல் அனாதையாக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க சொந்த கட்சி இருந்தும் சொந்த கட்சியில் கேட்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே நேரம் குறிப்பாக தமிழர் தரப்பில் இருக்கிற கட்சிகளில் முதன்மை கட்சியாக இருந்த இலங்கை தமிழரசு கட்சியும் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது சென்றமைக்கு அந்த கட்சிக்குள் இருக்கிற முரண்பாடுகளும் பின்னடைவுகளும் தான் காரணமாக இருக்கு. இவ்வளவு பின்னடைவுகளை சந்தித்திருக்கிற கட்சிகள் இனி எப்படி எதிர்காலத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளப் போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்ப்போம். பொது வேட்பாளர் என்ற ரீதியிலே ஆரியநேந்திரன் அவர்கள் அதற்கான கட்சாத்துக்களை இட்டிருக்கின்றார். தமிழரசு கட்சி இவரிடமிருந்து அறிக்கையை கேட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்கள் எவ்வண்ணம் அமைய போகின்றது? கட்சி என்ற அடிப்படையில் கேட்பது தவறில்லை என்பதுதான் புலம்பெயர் நாடுகளில் கருத்தாக இருக்கின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆரியநேந்திரன் அவர்கள் பொது வேட்பாளர் விடயத்தில் களமிறங்கி இருப்பது அவருடைய கட்சியினுடைய நடவடிக்கையின் பிரகாரம் அது விளக்கம் கூறுதலுக்கு உட்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு பக்க விமர்சனம் இருக்கிறது. ஆரியநேந்திரனை விட மோசமான செயற்பாடுகளை செய்தவர்கள் கட்சிக்குள் இருக்கிற போது அவர்களுக்கு இதுவரை விளக்கங்கூறல் எதுவும் இல்லாமல் வெறுமனே ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்குள் களமிறங்கி இருக்கிற திரு ஆரியநேந்திரனுக்கு மாத்திரம் ஏன் இந்த விளக்கங்கூறல் கேட்கப்பட்டிருக்கிறது என்ற விமர்சனமும் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கு. அதே நேரம் ஆரியநேந்திரன் அவர்கள், நான் நினைக்கிறேன், மிக உறுதியாக இந்த செயற்பாட்டில் இறங்கி இருக்கிறார். எதிர்காலத்தில் கட்சி எவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்தாலும் தான் அதை ஏற்றுக்கொள்ள தயார் என்ற மனநிலையில் தான் அவர் களமிறங்கி இருக்கிறார்.
இந்த விளக்கங்கோரலுக்கு அவர் சரியான பதில் கொடுப்பார் என்றுதான் நினைக்கிறேன். அந்த பதிலுக்கான தீர்மானங்கள் கட்சி மட்டத்தில் எப்படி எடுக்கப்பட்டாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பார் என்பதுதான் அரியநேந்திரனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. கடந்த சில மாதங்களாக சிவாஜிலிங்கம் அவர்களின் இந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமலுக்கு இந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயத்திலும் அவருடைய தகவல்கள் எதுவும் அறிய முடியாமல் இருக்கின்றது. அங்கே எவ்வளவு அதை பார்க்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் தற்போது கூடுதலான காலங்களை கழித்து வருகிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய உடல் உபாதைகள் காரணமாக, பல்வேறு உபாதைகள் காரணமாக அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தங்கி இருப்பதனால் தாயகத்துக்கு வந்து அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அது சில வேளைகளில் தடையாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இடையில் ஒரு அறிக்கையை காணக்கூடியதாக இருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு மாவட்ட தலைவர் அவர்களை பொது வேட்பாளராக இறக்காவிட்டால் தான் இறங்குவேன் என்ற ஒரு அறிக்கையை அவர் விட்டிருந்தார். திருமதி ஆனந்தி அவர்கள் எவரும் கலந்து கொள்ளாத பட்சத்தில் தான் பொது வேட்பாளராக வருவதற்கு தான் தயார் என்று அறிக்கை விட்டிருந்தார். இந்த பொது வேட்பாளர்கள் குழுவிலே அவருடைய கட்சி சார்பாக யாராவது வந்தார்களா அல்லது திருமதி ஆனந்தி அவர்கள் வந்திருந்தார்களா? நான் நினைக்கிறேன் அவருடைய கட்சி சார்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்கள் தான் தலைவராக அங்கு இருக்கிறார். ஆகவே அவர் தொடர்ச்சியாக அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதைவிட நீங்கள் கேட்ட அனந்தி சசிதரன் அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த கட்டமைப்புக்குள் அவர் பெறவில்லை. ஆனபடியால் அவருடைய செயற்பாடுகள் அங்கு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயத்திலே நேற்றைய முதல் அரங்க பேச்சிலே சஜித் அவர்களுக்கான ஆதரவு மிக தொகையாக மக்கள் தொகையாக இருந்ததாக பார்க்கக்கூடியது. குரானில் அல்லது நாம் ஆகியவற்றை பார்க்கின்ற போது உண்மையிலேயே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய பக்கத்தில் மிக அதிகமான தொகையான மக்கள் மட்டும் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மக்கள் தொகையை காட்டக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றதா அல்லது உண்மையிலேயே சஜித் பிரேமதாசாவுக்கு அவ்வளவு ஆதரவு இருப்பதாக அங்கே பார்க்கின்றார்? கூட்டங்களுக்கு வருகிற மக்கள் திரட்சியை மட்டும் வைத்து வெற்றி வாய்ப்பை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் எவ்வளவுக்கு அவர்களுக்கு ஒரு பலமான ஒரு கூட்டணி உருவாக்கப்படுகிறதோ, அந்த கூட்டணிக்குள் இருக்கிற சக்திகள் எப்படி பலமாக இருக்கின்றதோ அதனூடாகத்தான் பிரம்மாண்டமான பிம்பத்தை கட்டியெழுப்ப முடியும். அந்த பிரம்மாண்டமான பிம்பம் ஒன்று கட்டியெழுப்பப்படுகிற போது அதன் பின்னால் ஏற்படுகிற அலைதான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும். இதுதான் கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கு. இது இலங்கை தீவில் மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளிலும், குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய வெற்றி என்பது வெறுமனே ஸ்டாலினுடைய தனித்த வெற்றி அல்ல. அவருடன் கூட்டு சேர்ந்திருக்கிற அதாவது அத்தனை கூட்டு கட்சிகளும் ஒரு பலமான அமைப்புகளாக இருந்தபடியால் தான் அவர் மீண்டும் 2வது தடவை பலத்த எதிர்ப்புகள் மத்தியில் அவருடைய மத்திய அரசு உண்மையிலேயே அவர்களுக்கு எதிராகத்தான் சகல வளங்களையும் பிரயோகித்திருந்தது. தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி அரசாங்கம் அதற்கு எதிரான பலரை அங்கு நியமித்து பிரசாரங்களை மேற்கொண்டிருந்தார். அவை எல்லாவற்றையும் முறியடித்து மு.க. ஸ்டாலினால் வெல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பெற்றதற்கான காரணம் அந்த கூட்டு பலம். அதே போலதான் இப்பொழுது ஸ்ரீலங்காவிலும் எங்களுடைய இலங்கையிலும் அதாவது ரணில் விக்ரமசிங்காவும் பல கூட்டணிகளை ஒன்று திரட்டி செயற்படுகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னகர்த்துகிறார். அதே நேரம் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அப்படியான ஒரு செயற்பாட்டை முன்னகர்த்துகிறார். இந்த செயற்பாடுகள் நான் நினைக்கிறேன் தேர்தல் பிரசாரம் ஒரு நடுப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிற போது நாங்கள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். யார் தரப்பு கூடுதலாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் வருமன் அதுவரை நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது 2 தரப்பு பலமான அணியாக போட்டியிடுவதாகத்தான் களசூழல் தெரிகிறது. அதாவது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இடையில் தான் பிரதான போட்டியாக இருக்கும் என்ற ஒரு களம் இப்பொழுது வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கிறது.
அதே நேரம் ஏனைய தரப்பாக இருக்கிற அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு பிம்பத்தை காட்டியிருந்தாலும் இப்பொழுது அப்படியான பிம்பம் பின்வாங்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. அதே நேரம் நாமல் ராஜபக்ச அவர்கள் என்னை பொறுத்தவரையில் அவர் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று தெரிந்தாலும் அவரை ஒரு பேரபலமாக மாற்ற வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்ச அவர்களால் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த 4 பேருக்குள்ளும் இன்று கள சூழலில் ஒரு போட்டியாளராக மாறியிருப்பது சஜித் பிரேமதாசா அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தான் போட்டியாளர்களாக மாறியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கவும். தாயக பரப்பில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்காக ஜனாதிபதி தேர்தலுக்கு பல விதமான பேச்சுக்கள் நடைபெற்றது. அதன் பின்னும் கூட பொது வேட்பாளர்கள் அமைப்பையும் மத்திய அமைப்புகளையும் கூட்டு பேசியிருந்த விடயங்கள் பற்றிய சூழ்நிலைகள் இப்பொழுது நடைபெறுகின்ற மேடை பேச்சுகளில் ஏதாவது முன்வைக்கப்படுமா தமிழர்களுக்கான தீர்வு என்பதை பற்றி அங்கு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நிலவரம். தற்போதைய இந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் என்பது வெளிப்படையாக இந்த தென்னிலங்கை சக்திகள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விடயம், இந்த நாட்டில் ஏற்பட்டிருந்த இந்த பிரச்சனை இனப்பிரச்சனைக்கு தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக வந்து தாங்கள் அரசியலமைப்பில் இருக்கிற 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கா போலீஸ் அதிகாரம் தவிர்ந்த ஏனையவற்றை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்றகுமாராவும் 13 தீர்வு இனப்பிரச்சனைக்கு தீர்வு அல்ல, அவர் அதைவிட ஒரு சரியான அரசியலமைப்பு கொண்டு வந்துதான் அதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்ற வகையில் அவரும் உரையாடி இருக்கிறார். ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அன்றகுமார திசாநாயக்கா 13 முழுமையாக அமல்படுத்தலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரம் இப்பொழுது தென்னிலங்கையில் பிரதான சக்திகளுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதிலும் ஒரு பூகோள அரசியல் சார்ந்துதான் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் எங்களால் உணர முடிகிறது. அதே நேரம் 4வது வேட்பாளராக இருக்கிற நாமல் ராஜபக்ச தமிழர்களுக்கு காணி போலீஸ் அதிகாரம் தேவையில்லை என்று சொல்கிறார். அதை தமிழ் இளையோர் விரும்பவில்லை என்றும் ஒரு இடத்தில் அவர் குறிப்பிட்டார். ஆகவே இவ்வாறான ஒரு சூழல் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் பொது வேட்பாளர் என்ற ஒரு பக்கம், மறுபக்கம் ஏனைய வேட்பாளர்களுக்கும் இங்கு இருக்கின்ற சக்திகள் ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் செய்ய போகிறார். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாகவும் வடக்கு கிழக்கில் அவர் சார்ந்த சக்திகள் இருக்கிறது, சஜித் பிரேமதாசாவுக்கும் இருக்கிறது. அதே நேரம் அன்றகுமாராவுக்கும் ஆங்காங்கு ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதே நேரம் எதிர்காலத்தில் எதிர்வரும் நாட்களில் நாமல் ராஜபக்சவுக்கும் ஒவ்வொரு கூட்டங்கள் இறங்கலாம். ஆகவே இப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு தெளிவான நிலையில் இருக்கிறார்கள். அதை எப்படி தீர்மானிக்கிறது என்பதை மக்கள் வெளிப்படையாக இதுவரை சொல்லாவிட்டாலும் நான் நினைக்கிறேன் எதிர்வரும் நாட்களில் இந்த நகர்வுகள் மக்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும். எதுவாக இருந்தாலும் இவை இந்த தேர்தல் என்பது அந்த அதிகார கதிரைக்கு வருபவர்களுக்கான ஒரு போட்டியாகத்தான் தென்னிலங்கையில் நாங்கள் பார்க்கவில்லை. நாங்கள் வெறுமனே இந்த தேர்தல் மூலமாக எங்களுக்கு மாற்றம் வந்துவிடும் அல்லது எங்களுக்கு ஏதோ தீர்வு தந்து விடுவார்கள் என்று நாங்கள் கற்பனாவாதத்தில் இருக்க முடியாது. அதே நேரம் தென்னிலங்கை சக்திகள் யாராவது ஒரு ஆள் அந்த அதிகார கதிரைக்கு வருகிற போது அடுத்த கட்டம் எங்களுடைய மக்களுடைய அரசியலை கையாள்வதற்கேற்ற தந்திரோபாய அரசியலையும் நாங்கள் கையாளவும். அண்மையில் பொது கட்டமைப்புக்கும் அரசியல் கட்சிகளுக்குமான ஒரு அறிவித்தலை இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தன்னுடன் சந்திப்பதற்கு ஒரு கடிதத்தொன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த விவகாரத்தில் இரு முரண்பாடு அந்த பொது கட்டமைப்புக்குள் இருந்தது. ஒன்று, ஒரு தரப்பு இப்போது சந்திக்க முடியாது என்றும், இன்னொரு தரப்பு இல்லை அழைக்கிற போது சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அந்த சந்தித்த தரப்பு சந்திக்க வேண்டும் என்பதன் பின்னணியில் சந்திக்கத்தான் வேண்டும் என்ற விடயத்தில் நானும் இருந்தவன் என்ற வகையில் அந்த கருத்தை இங்கு தெளிவுபடுத்த. அதாவது
ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியும் அறிவித்தல் விட்டிருக்கின்றார், தங்களை நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம், சந்தியுங்கள். அதாவது ஒரு ஜனநாயக அரசியலில் கண்டிப்பாக கலந்துரையாடல் தான் ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் அவசியமாகும். வெறுமனே நாங்கள் போராட்ட அரசியலுடன் இருக்கிற போது கூட கலந்துரையாடல் அரசியலை செய்திருக்கிறோம். எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நடத்திய மாபெரும் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பேச்சுவார்த்தைக்கு போக தவறியதில்லை. ஆட்சிக்கு வந்த தரப்புகளுடன் பேச பின்வாங்கியதில்லை. ஏனென்றால் பேச்சுவார்த்தை என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான விடயம், கலந்துரையாடல். ஆகவே அந்த கலந்துரையாடலை நாங்கள் செய்ய மறுக்கிற போது அவர்கள் எங்களுக்கான கதவுகளை எதிர்காலத்தில் மூடிவிடுவார், அல்லது எங்களுடைய விடயங்களை அவர் கருத்தில் கொள்ள மாட்டார். விரும்பியோ விரும்பாமலோ செப்டம்பர் 21 இந்த தேர்தல் முடிவடைந்துவிடும். அந்த ஆட்சி கதிரைக்கு தென்னிலங்கையில் இருக்கிற யாராவது ஒருவர் தான் வந்து இருக்க போகும். ஆகவே இருப்பவருடன் தான் நாங்கள் இந்த தேர்தலில் பொது வேட்பாளர் பெற்ற வாக்குகளினுடைய திரட்சியையோ அல்லது பொது வேட்பாளருடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் என்ற விடயத்தையோ அவருடன் நாங்கள் கதைத்து அதற்குரிய அடுத்த கட்ட நகர்வை செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் அதற்கு முன்பாக உங்களை நாங்கள் சந்திக்க முடியாது என்று நாங்கள் கதவுகளை மூடுகிற போது அவர் வந்தால் எங்களை சந்திப்பதற்கான கதவை அவர் மூடிவிடும். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுவார், நாங்கள் கேட்கிற போது உங்களால் வர முடியவில்லை, உங்களை நான் ஆதரவு தர சொல்லி கேட்கவில்லை, நீங்கள் ஏன் பொது வேட்பாளரை நிறுத்தினீர்கள், என்ன காரணத்துக்காக இந்த செயற்பாட்டை எடுத்தீர்கள் என்று கூட எனக்கு சொல்லி இருக்கலாம் தானே என்ற ஒரு அரசியலை எங்கள் மீது அவர் திணிக்கலாம். அதன் அடிப்படையில் தான் நான் எங்கள் சார்ந்த தரப்புக்கு சொன்னது, நீங்கள் சென்று ஜனாதிபதி சந்திப்பில் அல்லது சஜித் பிரேமதாசாவை சந்திக்கிற போது பொது வேட்பாளரை நாங்கள் ஏன் போட்டிருக்கிறோம், என்னென்ன காரணங்களின் அடிப்படையில் தான் போட்டிருக்கிறோம், இந்த காரணங்களை உங்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிந்தால் நாங்கள் எங்கள் கட்டமைப்பினுடன் பரிசீலிக்கலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதன் அடிப்படையில் தான் அங்கு பேசப்பட்டது. ரணில் விக்ரமசிங்காவுடனும் அதன் அடிப்படையில் தான் பேசப்பட்டது, சஜித் பிரேமதாசாவுடனும் அதன் அடிப்படையில் தான் பேசப்பட்டது. ரணில் விக்ரமசிங்காவுடன் பேசுகிற போது அவர் தனக்கு ஆதரவு கேட்காவிட்டாலும் தான் வந்தால் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்ற ஒரு விடயத்தை எழுத்து மூலமாக சில விடயங்கள் என்னென்ன அதிகாரங்கள் இதுவரை பறிக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரங்களை முன்னிணைப்பேன் என்ற வகையில் ஒரு தகவலை எழுத்து மூலமாக கொடுத்திருக்கிறார். அது போன தரப்புக்கு மாத்திரமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கிறவர்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். சஜித் பிரேமதாசாவை சந்தித்த போது அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், நான் இதுவரை ஜனாதிபதியாக பிரதமராக இருக்கவில்லை, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள், வந்தால் நான் உங்களுடைய பிரச்சனைகளை நிறைவேற்றுவேன், அதில் குறிப்பாக 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பொது வேட்பாளர் விவகாரம் இன முரண்பாட்டை ஏற்படுத்தும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரம் பேசப்பட்டதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய மனக்கிடக்கைகள் உள்கிடக்கைகள் எல்லாம் வந்திருக்கிறது. செப்டம்பர் 21 பிறகும் இதே தரப்பை இந்த சந்தித்த தரப்பு வெற்றியா தோல்வியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தியோம். ஏனென்றால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அவருடன் தான் கதைக்க வேண்டும். நாங்கள் சர்வதேசம் என்று சொல்லுகிற நேரம் எங்களை சந்திக்கிற சர்வதேசம் என்ன சொல்கிறது, நீங்கள் முதல் அரசாங்கத்துடன் பேசுங்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று எங்களுக்கு சொல்லுங்கள், அதற்கு பிறகு நாங்கள் கதைக்கிறோம். ஆகவே சர்வதேசம் சொல்லி நாங்கள் அவர்களுடன் பேச வேண்டுமா, நாங்களாக சென்று பேசிவிட்டு சர்வதேசத்திடம் சொல்ல வேண்டுமா என்றதான் இங்கிருக்கிற கேள்வி. நாங்கள் மக்களுக்கான ஒரு அரசியலை நேர்த்தியாக செய்ய வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய எதிரியுடன் நாங்கள் பேச தவறக்கூடாது. ஜனநாயக அரசியல் என்பது எதிரியுடன் தான் கட்டாயம் கலந்துரையாடல். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஜனநாயக சூழலை நாங்கள் சரியாக கொண்டு செல்ல முடியும். ஆகவே நாங்கள் இதில் நிதானமாக பல விடயங்களை செயற்படுத்த வேண்டும். நாங்கள் பொது வேட்பாளர் எடுக்கிற வாக்குகளை யாரிடம் கொண்டே பேச போகிறோம் என்ற கேள்விதான் இங்கு முதலாவது நாங்கள் பேச வேண்டியது இலங்கை அரசாங்கத்துடன் தான். இரண்டாவது நாங்கள் சர்வதேசத்துடன் பேச வேண்டும்.
சர்வதேசத்துடன் நாங்கள் போனால் இலங்கை அரசாங்கத்துடன் பேசுங்கள் என்றுதான் சர்வதேசம் சொல்லும். ஆகவே சர்வதேசம் சொல்வதற்கு முன்பாக நாங்கள் அந்த வேலையை செய்திருக்கிறோம். இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. இதில் பார்வையாளர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நல்லாட்சி அரசாங்கம் இடையில் ஒரு கட்டத்தில் மைத்ரிபால சிறிசேனாவால் குழப்பப்பட்டு மஹிந்த தரப்பை கூப்பிட்டு பதவிகள் கொடுக்கப்பட்டவுடன் எங்களுடைய மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயா மஹிந்த ராஜபக்சவிடம் ஓடோடி போய் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அரைகுறையாக இருக்கிறது, அதை தொடர வேண்டும், அதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டதற்கு மஹிந்த ராஜபக்ச சம்பந்தன் ஐயாவுக்கு நேரே சொன்ன வார்த்தை, நான் இந்த புதிய அரசியலமைப்புக்கான மக்கள் ஆணையை எடுக்கவில்லை, ஆகவே இதை நான் செய்ய முடியாது. ஆகவே இதே ஒரு பதில் செப்டம்பர் 21ஆம் தேதி வருகிற செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு எங்களுக்கு காத்திருக்கிறது. அதிகார கதிரைக்கு வந்திருக்கிற ஒருவர் சொல்லுவார், நான் இதற்கான நீங்கள் உங்களுடைய பொது வேட்பாளர்களுடைய விடயத்தை வைத்து நான் மக்கள் ஆணை எடுக்கவில்லை, ஆகவே என்னால் இந்த விடயங்களை செய்ய முடியாது, ஆகவே நீங்கள் அப்படி ஒரு மக்கள் ஆணை எடுத்த தரப்புடன் தான் பேச செய்யும் என்றால் நாங்கள் எங்களுடைய அரசியலை யாருடன் பேசுவோம்? நாங்கள் நிதானமாக சிந்திக்கவும், நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிற தரப்புகள் அத்தனைக்கும் சொல்ல வேண்டும். நாங்கள் இன்றைக்கு இந்திய தரப்பையோ அமெரிக்க தரப்பையோ ஜப்பானிய தரப்பையோ கனேடிய தரப்பையோ சந்திக்கிற போது இதைத்தான் சொல்லுகிறோம், இந்த விடயத்தை தான் சொல்லுகிறோம். அவருடன் கதைக்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அரசாங்கத்துடன் கதைத்தீர்களா, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றுதான் எங்களிடம் கேள்வி கேட்கிறார். ஆகவே நாங்கள் சொல்லியிருக்கோம், அவரோட கலந்துரையாடி இருக்கோம், அவர்கள் காலத்தை எடுத்தடிக்கிறார்கள், செயற்படுத்துகிறார்கள் இல்லை என்ற பிறகுதான் இன்றைக்கு அழுத்தங்கள். இன்றைக்கு கனேடிய அரசாங்கமே தொடர்ச்சியான அழுத்தங்களை கொடுக்கிறது. அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய தரப்புகளுடன் கலந்துரையாடுகிற விடயங்களின் அடிப்படையில் தான் கனேடிய அரசாங்கம் தொடர்ச்சியான அழுத்தங்களை கொடுக்கிறது. இன்றைக்கு இனப்படுகொலை தூவியொன்றை நிறுவுவதற்கு கனேடிய அரசாங்கம் ஒரு நகரசபை நகரபிதா துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் என்றால் ஈழத்தமிழர்கள் பாராட்ட வேண்டும். ஈழத்தமிழர்கள் பாராட்ட வேண்டும். அந்த கனேடிய அரசாங்கத்தையும் கனேடிய நகரசபை பிதாவையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கான ஒரு உறுதியான சர்வதேசம் இருக்கிறது. அந்த இனப்படுகொலை தூவியொன்று வருமாக இருந்து அது இலங்கை அரசாங்கத்துக்கு சர்வதேச ரீதியாக ஒரு மிக பாரிய ராஜதந்திர பின்னடைவல்ல தலைகுனி. அதை நிறுத்த வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சரும் அது சார்ந்த கட்டமைப்பும் எவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நிறுத்தப்படவில்லை. ஆகவே இது இப்படியான நகர்வுகள் எங்களால் செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த வேட்பாளர்களுடைய செயற்பாடுகள் என்பது தேர்தலுக்கு பிறகு இன்னொரு வடிவமாக மாறும். அதை கையாளுவதற்கான தந்திரோபாயங்களை நாங்கள் ஆங்காங்கே செய்து வைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அந்த சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இதன் பிறகு பல விமர்சனங்கள், அரசியலில் விமர்சனம் என்பது எதிர்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை வைப்பார்கள். அது எதிர்கட்சி, அதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை, அதுதான் ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்த்தரப்பு செய்வதை விமர்சிக்கின்ற ஒரு நிலைப்பாடுதான். விமர்சனங்களுக்கு அஞ்சி மக்களின் எதிர்கால நல்ல செயற்பாடுகளுக்கு நாங்கள் வழி ஏற்படுத்த தவறுவோமாக இருந்தால் ஒட்டுமொத்த மக்களினுடைய அரசியலையும் குழி தோண்டி புதைப்பொருளாகத்தான் மாறும். ஆகவே இது ஒரு சரியான களமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நல்லது, சிறப்பாக இன்று பல விடயங்களை இந்த அரசியல் ஆய்வுக்கூடத்தில் பார்த்திருக்கணும். அரசியல் ஆய்வுக்கூடத்தில் தாயகத்திலிருந்து எங்களோட டிலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் தோடு வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்த சங்கா குருதாஸ் அவர்கள் அரசியல் ஆய்வுக்களத்திலும் சிறப்பாக தனித்துவமாக புது நூற்றோடு பல அரசியல் ஆய்வுகளை செய்து வருகின்றனர். அத்தோடு புதுநல இருக்கின்ற சபா குருதாஸ் அவர்கள் இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில். நன்றி சபா குருதாஸ் அவர்களே. நன்றி சிவராஜா அண்ணா. உங்களுடைய இந்த தொலைக்காட்சி ஊடாக என்னுடைய அரசியல் ஆய்வுக்கள விஷயம் மாத்திரமல்ல, நீங்கள் கவிதை வடிவில் மற்றும் ஏனைய கலைஞர்கள் மூலமாக தெளிவூட்டல் செய்கின்ற இந்த தமிழ் தேசிய விடயங்கள் உண்மையிலேயே பலராலும் வரவேற்கப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த செயற்பாடுகள் உங்கள் ஊடகங்கள் மூலமாக பார்த்து ஏனைய ஊடகங்களும் தொடர்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுக்களத்தில் சந்திப்போம். நல்லது உறவுகளை, இதுவரை நீங்கள் பார்த்தது STS தமிழ் ஊடாக அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம் தெளிவாக தமிழர்களின் பிரச்சனைகளை எடுத்து வருகின்ற அரசியல் ஆய்வுக்களமாக உள்ள தமிழரின் இதயநாதமாக இயங்கி வருகின்ற STS தமிழ் தொலைக்காட்சி இந்த அரசியல் ஆய்வுக்களத்தை தொடர்ந்து
இது வருகின்றது. அதில் எங்களோடு பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற சகோதாசர்கள் அதற்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுக்கூடத்தில் இணைந்து கொள்ளும் என்று கொண்டும் உங்களோட ஜனாதிபதி வேட்பாளர் 4 பேருக்குள்ளும் இன்று கள சூழலில் ஒரு போட்டியாளராக மாறியிருப்பது சஜித் பிரேமதாச அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தான் போட்டியாளர்களாக மாறியிருக்கு. அரசியலமைப்பில் இருக்கிற 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கா போலீஸ் அதிகாரம் தவிர்ந்த ஏனையவற்றை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார். நினைக்கிறேன் எதிர்வரும் நாட்களில் இந்த நகர்வுகள் மக்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்